லாஸ்ட்டாக வந்து இண்டோ ஷிப்மெண்ட் எடுத்திருந்தேன், பயங்கரமாக போயிருந்துச்சு. இப்போ வந்து தாய் ஷிப்மெண்ட் எடுத்திருக்கேன். பெஸ்ட் குவாலிட்டி எனக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கு. நானுமே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் தான் கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு கம்மியாக கிடச்சிதுன்னு நான் ரேட்லாம் ஏற்ற போகிறது கிடையாது. ஸோ பெஸ்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்த ஷிப்மெண்ட்டில் எனக்கு எந்த மீன் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெயண்ட் பயங்கரமாக இருக்குது. ஜெயண்ட் பர்சனலாக வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் அஃபோர்டபுளாக கேட்குறீங்க. இந்த இண்டோ ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா ஸ்டாக்குமே வந்து அஃபோர்டபுளான ஃபிஷ் தான். ஸோ அந்த மாதிரி விலை கம்மியாக இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக க்ரௌன் டெயில்ஸ்லாம் வந்து இறக்கியிருக்கேன். அது எல்லாமே வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டாக் இருக்குது, கிவ்அவே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோட எண்டில் பார்ப்போம். அது இந்த வீக் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் அதோட வின்னர் யார் அதெல்லாம் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத எண்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜெயண்ட்லேருந்தே வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்கிட்ட தாய்லாந்து ஸ்டாக் மட்டும் கிடையாது, இண்டோ ஸ்டாக்கும் இருக்குது. ஒரு 4 பேர் இண்டோ ஸ்டாக் இருக்குது. ரெடி ஆகாமல் ஒரு 3 பேர் வந்து நான் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து இண்டோ ஸ்டாக்கும் இருக்குது. தாய்லாந்து ஸ்டாக் மொத்தமாக பார்த்துட்டு கடைசியாக வந்து இண்டோ ஸ்டாக் பார்ப்போம். அதுக்கப்புறம் கிவ்அவே பற்றி பார்ப்போம். ஸோ ஜெயண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நான் எதுவுமே மிரரு எதுவுமே வைக்கல. ஒரே ஒரு மேலே வந்து தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா அதோட அக்ரெஷனை காட்டுறதுக்கு தான். பயங்கர அக்ரெசிவா இருக்கு. இதுன்னு இல்லை, இருக்கிற எல்லா ஜெயண்ட் மேலும் அப்படிதான் இருக்கு. ஜெயண்ட் பேராவும் இருக்கு, சிங்கிளாவும் இருக்கு. சிங்கிள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதோட அக்ரெஷனை காட்டுறதுக்காக கிளாஸ் எதுவுமே வைக்காம கூட எந்த மீனும் போடாம உங்களுக்கு நான் இதை வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை வச்சு காமிச்சேன். ஓகே, இப்போ சைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் பீட்டாவை எடுத்து ஒரு கூட போடுவோம். ஜெயண்ட் இன்னொரு மேலும் இதில் போடுவோம், நார்மல் பீட்டாவும் உள்ளே போடுவோம். சைஸ் கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும். பயங்கர அக்ரெசிவ், சீக்கிரம் கண்டிப்பாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட நார்மல் பிளக்கார்ட்டில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குதுன்னா என்னோட இந்த நீமோ அவதார் தான். போன செட்டே நான் பார்த்தேன், நல்லா அக்ரெசிவாக இருந்துச்சு. ஓகே, செமையாக இருக்குது. ஸோ நீமோ அவதார் வந்து இது ஃபுல்லாக நல்லா வளர்ந்த மேலு. ஃப்ளாரே பண்ணல. ஓகே, ஸோ ஜெயண்ட் கிட்ட நீமோ அவதார் பயந்துருச்சு. பயப்படக்கூடாது தான் என்கிட்ட இருக்கிறதுல அக்ரெசிவாக எடுத்து போட்டேன். இதுங்க வேற எதுனா போட்டு பார்க்கலாம். ஓகே, இது ஃப்ளேர் பண்ணுது. இது இண்டோ அவதார். இது ஃபுல்லி சைஸ் கிடையாது, கொஞ்சம் சைஸ் கம்மி தான். இது அந்த நீமோ அவதார் நல்லா ஃபுல் சைஸில் போட்டேன். சைஸ் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பயந்து தான் ஃப்ளேர் பண்ணிட்டு இருக்கு. எப்படியாச்சும் ஓடிடலாமான்னு ஓடவும் பார்க்குது. ஐயோ, குழந்த மாதிரி இருக்கு இது பக்கத்தில். ஸோ ஜெயண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் ஒரு ப்ரைஸு, சிங்கிள் மேல் ஒரு ப்ரைஸு, அதுக்கப்புறம் நார்மல் நீமோஸ், ஸோ அது ஒரு ப்ரைஸுன்னு ப்ரைஸிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நமக்கு பேர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1800 இருக்கு. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் 2200 வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் மீன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தனியாக வீடியோ அனுப்பிச்சு உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ, எது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வருமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் குவாலிட்டிக்கான சாம்பிள். ஃபீமேலுமே வந்து இருக்கு. ஸோ ஃபீமேல் எல்லாமே குட் கலரேஷனோடயே இருக்கு. ஆனால் இந்த அவதாரை பாராட்டியே ஆகணும். இவ்வளோ சைஸாக இருக்க மீன் கிட்ட போய் ஃப்ளேர் பண்ணுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியுதுன்னு தெரியல. நேரில் பார்க்குறப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது ஏதோ குட்டி கப்பி மீன் மாதிரி இருக்குது. அதுக்கிட்ட ஃபைட்டர் சண்டை போடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் பாராட்டணும் இவரோட அக்ரெஷனை. இண்டோ ஃபிஷ்ஷும் தாய் ஃபிஷ்ஷும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டாமல் தனித்தனியாக தான் காட்டணும். வந்து தாய்லாண்டெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இண்டோ ஃபிஷ்ஷை காட்டலாம்னு நினச்சேன். பட் இவரை டேங்கில் போட்டாச்சு. ஸோ அதனால் காமிச்சிடுறேன். ஸோ இது இண்டோ அவதார் பேர். இதை லாஸ்ட் டைமே வந்து நான் ஸ்டாக் எடுத்தப்போ வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எல்லாரும் என்ன யோசிச்சாங்களோ அதை வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னன்னா ஃபீமேல் வந்து இது ப்ளூ அவதாராக இருக்குது, மேல் வந்து க்ரீன் அவதாராக இருக்குது. ஸோ லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, வேறு லைனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இதை வந்து மேக்ஸிமம் யாரும் வாங்கலே யோசிச்சாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம அவதார் 2 ப்ளூ அவதார் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு அதில் க்ரீன் அவதார் கிடைக்க தான் போகுது. ஸோ க்ரீன் அவதாரை எடுத்துகிட்டு போய் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ப்ளூ கிடைக்க தான் போகுது. ஸோ ரெண்டுமே சேம் லைனில் வந்து நமக்கு க்ரீனு ப்ளூன்னு வந்து மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஏற்கனவே நான் ப்ரீட் இறக்கியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். எனக்கு ப்ளூ அவதார் ப்ரீட் பண்ணுறப்ப எனக்கு காப்பர் அவதாரே கிடச்சிது. ஸோ லைன் வந்து இந்த மாதிரி மிக்சிங்காக தான் இருக்கும். ஜீன்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்றா பிறந்த சிப்ளிங்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஸோ இவர் ஒரு பேர் இருக்காப்ல. அட்டகாசமான பாடி பேட்டர்னு.
மேல் ஃபிளேர் பண்ணி ஃபீமேலை பயமுறுத்திடுச்சு. ஃபீமேல் பாடியும் நல்லா டார்க்காக சூப்பர் கலர் தான் இது. இதனால தான் ஃபீமேல்ஸ் வந்து நான் டேங்க்ல போட்டு காட்டுறது கிடையாது. மேல் ஃபிளேர் பண்ணி ஃபீமேலை பயமுறுத்தி கலரை போக வச்சிருக்கு. இந்த ஷிப்மெண்ட்ல வந்து ஜெயண்ட்டை தாண்டி என்ன அட்ராக்ட் பண்ணது தான் இதுதான். ஜெயண்ட்டை தாண்டி ஏன்னா ஜெயண்ட் மேசிவான சைஸ், மொதல் டைம் இதெல்லாம் ஸ்டாக் எடுக்கிறேன், அதனால ஜெயண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ குவாலிட்டி அப்படின்றப்ப பயங்கரமானது. ஸோ இது என்ன அப்படின்னா ரெட் ஸ்னோ ஒயிட், எல்லோ ஸ்னோ ஒயிட் டிராகன்ஸ், எல்லோ ஸ்னோ ஒயிட் டிராகனு, ரெட் ஸ்னோ ஒயிட் டிராகனு. ஸோ பயங்கரமான குவாலிட்டியில் என்கிட்ட இருக்குது, பேரா தான் இருக்குது. எல்லோவோட ரெட்டு நல்லா பஞ்சியா நல்லா டார்க்கா வந்து பாடியில இருக்கு. எல்லோல இப்படிதான் வரும் ஸ்டாக், வேற வழி இல்லை. ஸோ ரெட்டு நல்லா பஞ்சியா பாடியில விழுந்திருக்கு. எப்படி செமையா இருக்கா? இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீட் பண்றோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். கேலக்ஸி மாதிரி கிடையாது. 100% நமக்கு வந்து கலர் எதிர்பார்க்கலாம். அது கிரேடு மாதிரி வரலாம் கலரு, பட் 100% கலர் வந்துடும். செல்லோஃபைனு அந்த தொல்லெல்லாம் இதில் கிடையாது. ஸோ ப்ரீட் பண்ணி குட்டியை வளர்த்து சேல் பண்ணோம் அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிஷஸ் அவத்தாரு சாலிட் கலர்ஸில் இருக்கிறது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். செமையாக இருக்கானே இந்த ரெட்டு. ஸோ எல்லோ கேலக்ஸி வந்து இந்த சிங்கிள் மேல் இருக்கு, இன்னும் முழுசாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து வெளியே வரல. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கேலக்ஸி ஒரு 5-6 பேர் இருக்கு, எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வரல. இது சிங்கிள் மேல் தான் இருக்கு. இதுக்கான ஃபீமேலும் நான் எடுத்தேன், ஷிப்மெண்ட்ல இறந்துருச்சு. இதுக்கு வேற எதுவும் ஃபீமேல் பேராக கொடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் சிங்கிள் மேலாக தரேன். நல்ல சூப்பர் குவாலிட்டி மேல் இது. என்னென்ன சிங்கிளாக இருக்குது அப்படின்னா ஜெயண்ட் சிங்கிளாக இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயண்ட் சிங்கிளாக இருக்குது. எல்லோ கேலக்ஸி சிங்கிள் மேல் இருக்குது. அப்புறம் ரெட் ஸ்னோ ஒயிட்டுமே சிங்கிள் மேல் இருக்கு. ஸோ சிங்கிளாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா தாராளமாக சிங்கிளாக தர முடியும். டைம் எடுக்கும். இந்த ரெண்டு விஷயம் ஓகே, டைரெக்டாக உங்களுக்கு ஃபிளேர் பண்ணி காட்ட முடியுது. மற்ற கேலக்ஸி பிளக்கார்ட்ஸ்லாம் இன்னும் டல்லாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் தேவைப்படும். எனக்கு தேர்ஸ்டே ஷிப்மெண்ட் வந்தது, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ நடுவில் ஒரு நாள் தான் கேப் இருந்திருக்கு. இந்த 2 நாளுக்குள்ளே இதுங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அந்த மீன் வந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ வாட்டர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் இதுங்க இவ்வளோ டயர்டாயிருதுங்க. ஸோ இன்னும் டைம் தேவை இதுங்க நார்மலாக மாறுறதுக்கு. இவர் வந்து ரொம்ப அட்டகாசமான மேல். இவர் ஒரு தனி டேங்க்ல தான் நான் போட்டு வச்சிருக்கேன். தனி டேங்க்ல போட்டு வச்சிருக்கேன்னா சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அந்த மேலுமே நல்ல மேல் தான். அந்த மேல்னு கிடையாது, எடுத்த கேலக்ஸி மேல் எல்லாமே நல்ல மேல், நல்ல பேர்ஸ் ஃபீமேலுமே வந்து இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ ஃபீமேலுமே இருக்கு. இங்கே தான் க்ரௌன் டெயிலுக்கான ஃபீமேலு, எல்லா ஃபீமேலும் இருக்கு. ஸோ இது ரெட் கேலக்ஸிக்கான ஃபீமேலு, நல்ல எக்லோடோட சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ டைம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம குரூப் லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நான் அடுத்த வீக் வரைக்கும் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவேன். தாய்லாந்து ஷிப்மெண்ட்டில் இதான் லாஸ்ட்டு ஃபிஷ்ஷு, இருக்கிறதுலே அஃபோர்டபுளானது. இது வந்து சிங்கிள் மேல் கிடையாது, பேர் மட்டும்தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஃபீமேல் இருக்குது. இது ரொம்ப மினிமமாக தான் பேர் எடுத்தேன், 5 பேர் இருக்குது. அதில் 2 ரெட் கலர், ஃபுல் ரெட் வந்து ரெட் இருக்குது, மீதி 3மே வந்து டிஃப்ரெண்ட் கலர் தான். ஸோ கம்மியாக இருக்கிறதுனால வேணுன்றவங்க இதெல்லாம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது. பின்னாடி இருக்கிறது தான் இன்னும் அழகாக இருக்குது.
ஆல்ரெடி இண்டோவில் ஒரு பேர் பார்த்துருக்கோம், அவத்தாரில் பார்த்தோம். ஸோ இது காப்பர் அவத்தார் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுறப்போ ரொம்ப லீனாக இருந்தது. ஸோ பாடியை கொஞ்சம் பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ அதுக்கான ஃபீமேலு. ஃபீமேலே நல்லா அக்ரெசிவாக இருக்குது. ஆக்சுவலாக நடுவில் பார்ட்டிஷன் இருக்குது. ஒன்றா விட்டேன்னா மேலே பார்த்து ஃபீமேல் பயந்துரும். நல்ல மேலு. ஃபுல் சைஸ் கிடையாது, இது செமி அடல்ட் தான். இன்னும் சைசிங் பண்ணி தான் நீங்கள் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்பயே பண்ணலாம், பட் அது நாட் குட். இன்னும் கொஞ்சம் வளர்த்து ப்ரீட் பண்ணால் தான் பெஸ்ட்டு. நல்லா சின்ன சைஸில் தான் வந்தது, நானே சைசிங் பண்ணிட்டேன் இதுங்களா. இது நேம் அவத்தாரு. ஏய் பாருங்க, ஃப்ளாரிங்லாம் இல்லை, எடுத்தோடனே அடி தான். இது வந்து ஜெயண்ட் கிட்ட விட்டப்போ பயந்துருச்சு. அப்பயே சொன்னேன் நான் உங்ககிட்ட, பயங்கர அக்ரெசிவான ஒரு இவர் அப்படி சொல்லி விட்டேன், ஆனால் பயந்துட்டாரு. அதுக்கான ஃபீமேல் பயமுறுத்திடுச்சு நல்லா ஃபீமேலு. ஸோ நல்ல பேட்டர்ன் ஃபீமேலு. ஸோ கரெக்டாக இப்போ பேலன்ஸ் இருக்க இண்டோ ஸ்டாக்கில் இருக்கிறதுலே சீப்னா இதுதான். ஓரளவுக்கு வந்து எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே சாம்பிள் மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னும் மீன் வந்து இருக்குது, ஆனால் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஒரு 2-3 நாள் டைம் எடுக்கும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக அடுத்த வீக்கெண்டு குரூப்பில் போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், மீன் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிவ்அவேவும் பார்த்தீங்கன்னா குரூப்பில் தான் நடக்க போகுது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறது குரூப்பில் பண்ணேன் அப்படின்னா. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற அந்த காப்பர் மேல் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவேல தரப்போகிறோம். நல்ல மேல், நல்ல அட்ராக்டிவ் பேட்டர்னு, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, அக்ரெசிவாக இருக்குது. பட் அதோட வென்ட்ரல் ஃபின் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, அதுக்கு வென்ட்ரல் ஃபின்னே கிடையாது. ஸோ அந்த கில்லு கீழே குச்சி மாதிரி 2 இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபின்னு வந்து அது கிடையாது. மற்றபடி வந்து மீன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இண்டோ ஷிப்மெண்ட் எடுக்கிறப்ப செல்லர் சொல்லியிருந்தாப்புல, இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டட் ஃபிஷ்ஷு, இது வந்து இண்டோ ஃபிஷ்ஷை யாரால அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தாப்புல. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்ணா பின்னான்னு வந்து இதில் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாதீங்க. உண்மையிலேயே யாரால இண்டோ பீட்டாஸ் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியலையோ, ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வின்னரை ரேண்டமாக தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலயமா தான் இதை பண்ண போகிறோம். அதில் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி யூடியூப்லேயே நம்ம பண்ணுவோம், கமெண்ட்ஸ்லேயே பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2000 கமெண்ட்ஸ் 1000 கமெண்ட்ஸ்னு வந்துடும். யூடியூப் கமெண்ட்டுன்றதுனால பப்ளிக்காக அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வின்னரை. அடுத்த வீக்கெண்டு தான் நடக்க போகுது. ஸோ குரூப்பில் எல்லாருமே மெசேஜ் பண்ணுற மாதிரி குரூப் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸோ 1 2 3ன்னு ஒருத்தராக நம்பர் போட்டிகிட்டே வரணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப நம்பர் ஒரு 40 இருக்குன்னா அடுத்து நீங்கள் 41 வந்து ஒரு மெசேஜை போட்டு விட்ருங்க. இல்லை நீங்கள் பார்க்குறப்போ 15 இருக்குன்னா 51 போட்டுருங்க. லைனாக இந்த மாதிரி எல்லாரும் ஒரு நம்பர் போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பர் வந்து பிக் ஆயிரும். ஸோ ரேண்டமாக அந்த நம்பரை ரன் பண்ணி நம்ம வின்னரை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி எனக்கு கொடுங்க அந்த மீனை அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ரேண்டமாக மட்டும்தான் பிக் பண்ணுவேன். ஸோ தனியாக கேட்குறீங்கன்னா குரூப்லேருந்து தூக்கிடுவேன். ஸோ உங்களால் கண்டெஸ்டே பண்ண முடியாது. ஸோ என்னோட ஆசை என்னன்னா, அந்த செல்லர் சொன்ன மாதிரி தான், ஸோ அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மீன் அவங்க கைக்கு போய் சேர்ந்ததுன்னா செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் யார்கிட்ட போய் சேருதுன்னு. குரூப் லிங்க்கு கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.